என்னடா எப்போ 6 டீ கேப்பீங்க, இப்ப 5 டீ கேக்குறீங்க? வடிவேல் எங்க காணோம்? அவனுக்கு தான் ஜோடி செய்து விட்டுட்டாங்களே. அவன் இந்த மாதிரி எங்க கூட வரமாட்டான். ஏன்டா அவன் என்னடா பண்ணிட்டு இருப்பான் இப்போ? பெருசா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போறான்? போன மட்டும் வச்சுக்கிட்டு இருப்பான். எங்க அக்கா மக சுந்தரிய கட்டினதும் இல்லாம எனக்கு முன்னாடியே போஸ் கொடுக்கறான். அதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன அழுவுற? வாயை மூடிக்கிட்டு காஜா போடு, எல்லாம் தச்சிருவான். தச்சாலும் பரவாயில்ல தலைவா, என்னால தோல்வியை ஜீரணிக்க முடியலையே. சோடா வாங்கி தரேன், சாப்பிடு. எதுக்கு? ஜீரணம் ஆகிறதுக்கு. ஐயோ ஐயா, வயிறு பத்தி எரியுதே. டேய் மச்சான், தெரியாதனமா அடிச்சிட்டேன், மனசுல வச்சுக்காத என்ன. நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, ஆம்பளையானா போதும். ஆனியா போடா. அப்படின்னா போங்கடா. டார்லிங், என் கணக்குல தம்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடு. ஸ்பெஷல் டீன்னா என்னடா? சக்கரையே போட மாட்டாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்கரை போட மாட்டாங்களா? வீட்டுல தான் சக்கரை இருக்கு, அந்த போய் போட்டுக்குவாங்களாம். ஏய், டீ எல்லாம் ஒண்ணு வேணாடா, ஒரே தலைவலியா இருக்கு. வீட்டுக்கு போறாங்க, சாப்பிட்டுக்கிறேன். முதல்லதான் வீட்டுக்கு போனாதான் தலைவலின்னு சொல்லுவ, இப்போ வீட்டுல இருந்து வந்த உடனே தலைவலின்னு சொல்றியா? ஏன்? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அவனுக்குடா. ஏய், வீட்டு வரையும் போயிட்டு வந்துறேன்டா. தலைவலியா இருந்தா இங்கே டீ சாப்பிடுறா. வேண்டாம்டா, இங்கே டீ சாப்பிடு. ஏய், தலைவலியா இருக்கு, வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்டு வரேன்னு சொன்னல. சின்ன பசங்க மாதிரி. ஏய், நான் குடும்பஸ்தன்டா. ஏய், எங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், எங்களுக்கும் தலைவலி வரும். அப்ப நாங்களும் அடிக்கடி வீட்டுக்கு போய் டீயை சாப்பிடுவோம் இல்லடா? என்னடா உன் வேலை வேணா ஒண்ணு வேணையா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏண்டா அவங்கிட்ட சக்கரை எங்க இருக்குன்னு சொன்ன? அவன் வீட்டுல இருக்குன்னு சொன்னேன். சொல்லுவாடா சொல்லுவ. பயங்கரமா தலைவலிக்குது, தலைவலிக்குது, தலைவலிக்குது. வாமா, தைலம் கொஞ்சம் தேய்ச்சி விடு பாமா. ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா? ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேய்க்கலாமா? தலைவலிக்குது. அவ கைவடிய மாவாட்டிட்டு இருக்கா, உங்களுக்கு பாட்டு கேக்குதா? போங்க அந்த பக்கம். சத்தியமா சொல்றேன், தலைவலி பின்னுது, கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுமா. இத பாருங்க, கொஞ்ச நேரம் கூட மாவாட்டுங்க. ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன். அது வரைக்கும் தலைவலி தாங்காது போல இருக்க. அப்படின்னா நீங்களே போய் தேய்ச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி தைலத்தை நான் தேய்ச்சிக்கிட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறமா நானே தேய்ச்சிக்கணுமா? அப்ப பொண்டாட்டி நீ எதுக்கு இருக்க? தைலத்தை தேய்ச்சி விடு. இப்ப என்னால முடியாது. சித்த புண்ணியத்துக்கு இங்கிருந்து போறீங்களா? இப்ப நீ தைலம் தேய்க்க போறியா இல்லையா? என்னால முடியாது, வேணா நீங்களே தேய்ச்சுக்கோங்க. நீயே தேய்ச்சி விடு. என்னம்மா என்ன தகராறு? இத பாருமா, தலைவலிங்கிற தைலம் தேய்க்க மாட்டேங்கிறா. என்னம்மா இது, பிள்ளைக்கு தலைவலிக்கு தான் தைலம் தேய்ச்சி விடு. போமா. இவருக்கு நான் தைலம் தேய்ச்சா இங்க யார் மாவாட்டுறது? உங்க மாமா எதுக்காக இருக்காரு? அவர் ஆட்டுவார், நீ போ. ராசா, தலை ரொம்ப வலிக்குதா? ஆமாமா, இங்கெல்லாம் ஐயோ, சீக்கிரம் போமா. மாமா, உளுந்த நல்லா நொங்கு நொங்கு நாட்டுங்க. மருமக வந்ததுக்கு அப்புறமாவது இந்த மாத்தாண்டனுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படும் நினைச்சேன். பழைய கதியே தான். ஏண்டி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அடிக்கடி தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு சொல்றானே, இவனுக்கு தான் மண்டையில ஒண்ணுமே கிடையாது, அப்புறம் எப்படி வலிக்கும்? புருஷனுக்கு தலை வலிக்குது, பொண்டாட்டி தைலம் தேய்ச்சி விடுறா. உனக்கு என்ன, நீ ஆட்டு. நீபகாலமா எனக்கு தலைவலியே வர்றது இல்ல. உனக்கு மண்டையில ஒண்ணும் இல்ல, அப்புறம் எப்படி வலி வரும்? ஆட்டியா பேசுங்க. பேசாம இத செக்குல போட்டு ஆட்டி இருக்கலாம். சம்சாரம், சம்சாரம். என்னய்யா? கை காலெல்லாம் வலிக்குதுமா, ஒரு அமிர்தாஞ்சன் பாட்டில் வாங்கி வை. அப்பா, என்ன பய குஞ்ச தலையோட குடுக்குடுன்னு போய்கிட்டு இருக்கான். மிச்சத்தையும் நீங்களே ஆட்டிடுங்க மாமா. ஏமா? கை கால் எல்லாம் ஒரே
அசதியா இருக்கு. என்னடா அது? தைலம் தேய்ச்சி விட்டா கை கால் இல்லாம விழுந்துரும். என்ன ஆச்சு? அம்மா வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் குளிமா. கை கால் அசதி எல்லாம் போயிடும். போ. ஏண்டே பாப்பாவையே இந்த நேரத்துல குளிக்க சொல்றேன்? ஆட்டியா நல்லா ஆட்டியா? ஏமா மணி 2 போய் படுத்துக்கமா. இல்லத்த, அவர் வரட்டும். பொழுது விடிஞ்சாலும் அவன் வந்தாதான் தூங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்பா. ஏண்டே இங்க ரொம்ப கொசுக்கடியா இருக்குதே, அங்க எப்படி வசதி? இங்கே தாயா மூட்டை பிச்சு புடுங்குது, பேசாம படியா. சரி, அதுவே உன்னை கடிக்கிட்டோம். அம்மா என்னடா அது? ஒண்ணும் இல்லம்மா. அதுக்கு ஏன்டா இந்த ஆட்டம் ஆடுற? ஒண்ணு இல்லத்த, பாவம் தூக்க கலக்கம். சரி, பாத்து கூட்டிட்டு போ. கூட்டிக்கிட்டு போய் கூடைய போட்டு கமுத்தாமன. இது கலக்கம் இல்லம்மா, கலக்கல். ஏண்டே இவன் உருப்பிடுவாங்கற? இப்ப வந்தன்னா கொலைக்கிறவன் கொலைக்காமா, பேசாம படியா. வரமாட்டேங்கிறியே. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகி உனக்கு பொறுப்பு வந்துச்சாயா? 8 நாள்ல அவனுக்கு என்னென்ன பொறுப்பெல்லாம் வந்திருக்கியா? சட்னி ஊத்துறியா? அந்த டிராக்டர் மேல உட்காந்துக்கிட்டு ராசா ஓட்டும் போது அப்படியே எனக்கு சிக்கன் இருக்கு. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? அவன் தண்ணி இறைக்கிற இறப்பு, ஐயோ என்ன பெத்த அப்பா, என்ன பெத்த ராசா. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? பெத்தாலும் பெத்தேன், சாதாரண பிள்ளையா பெத்தேன், குண்டுமணி மாதிரி பெத்திருக்கேன். என்ன பெத்த அப்போ, என்ன பெத்த ராசா. கொஞ்சம் சட்னி ஊத்துறியா? சட்னி சட்டன் ஏன் அலையற? இந்தா மொத்தத்தையும் கொட்டிக்க. மொத்தமே இவ்வளவுதானா? ஆமா. உன் மவனோட பொறுப்பை நீதான் மெச்சிக்கணும். என்ன? யூனியன் ஆபீஸுக்கு போய் யூரியா வாங்கிட்டு வாடான்னு. உள்ள போய் சட்டை போட்டுக்கிட்டு வர்றேன்னு போனவன் தான் இன்னும் சத்தத்தையே காணும். என்னங்க இது? நானே பின்னிக்கிறேன். நான் தான் பின்னுவேன். இதுக்கே அடம் பிடிக்கிறீங்க, நானே பின்னிக்கிறேன், விடுங்க. இப்ப நான் தான் போடுவேன். ஏல உள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஜடை போட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மா இருங்க. அது சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன். வர வர எதை போடுறோம்னே அவனுக்கு தெரியறது இல்ல. சம்சாரம் மாவு மிச்சம் இருக்குதா? இருக்க. அடுப்புல கல்ல போட்டு லேசா மாவை ஊத்தி அது மேல பரவலா எண்ணெயை விட்டு மிளகா அப்படி உசுடு ஊதி சிறு வெங்காயத்தை சீவி அப்படி எப்படி தெளிச்சு தெளிச்சு உன் பையனை கொடுத்தது. அதானே கேட்டேன். மெதுவா மெதுவா அல்லாத. எப்படி இருக்கு? பரவாயில்லையே, நல்லாதான் போட்டிருக்கீங்க. எப்படி கத்துக்கிட்டீங்க? இது என்ன, நாளைக்கு உனக்கு டீச்சர் கொண்டையே போடுறேன் பார். என்னங்க உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேலையெல்லாம்? இதுக்கே இப்படி சொல்றியே? காலையில நேரத்துல எழுந்து உன் புடவெல்லாம் கம்ப்ளீட்டா துவைச்சு போட்டாச்சு. ஐயோ, புடவை துவச்சிங்களா? ஆமா, பொண்டாட்டி புடவைய புருஷன் துவைச்சு போட்டா அது அவமானம். ஆனா அவன் வாந்தி எடுத்தா கையால அள்ளி போடுறது அவளோட கடமை. அப்பா, யூனியன் ஆபீஸ்க்கு போய் யூரியா வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுறேன். ஏய், உங்க அப்பா நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்டா. நான் வரேன்பா. வேணா கூடவே கூட்டிட்டு போயேன். ஏமா, தடைய நீயே பின்னிக்கிட்டியா? இல்லத்த, அவர்தான். நான் தான் பின்னிக்கிட்டேன். ஏண்டே உன் மவனை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தியே. டிராக்டர் ஓட்டுறது, நாத்து நடுறது, அதோட இப்ப புதுசா ஒரு தொழிலை கத்துக்கிட்டு இருக்கான். என்னையா? ஜடை போடுறது. கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துட்டீங்களா மாமா? எந்த கிளியை எந்த பூனை கிட்ட கொடுத்த? ஏற்கனவே உனக்கு கோணவாயி, இதுல கொட்டாய் வேற. புதிரு போடாத, புரியுற மாதிரி சொல்லு. மாமா சொல்றேன். நான் சொல்ல போற விஷயத்தை எப்படி தாங்க போறீங்களோ அதுக்கு தான் கடனுக்கு சாராயம் வாங்கிட்டு வந்தேன். மீதிக்கு ஊறுகாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். கப்புன்னு அடிச்சிட்டு காதை காட்டுங்க, கொட்டி புடுறேன் கொட்டி. போன வாரம் ஒரு முழு ஆட்டை வெட்டி மொத்தத்தையும் அவங்களே தின்னுட்டு சுந்தரிக்கு 3 காலம் மட்டும் கொடுத்து கறிக்கு தின்னுக்கடியும் சொல்லிட்டாங்க. அது என்னடா 3 காலு? ஆட்டுக்கு 4 கால். அது நண்டியாடு மாமா. ஐயோ, இப்படி இல்லாம கொடுமைப்படுத்தாளுங்க. என்னால தாங்க முடியலையே. எனக்கும் தாங்க முடியல மாமா. ஒரு கிளாஸ் அடிச்சுக்கிட்டுமா? அடிச்சுக்கா அடிச்சுக்கா. இன்னொரு விஷயம் இருக்கே, அது என் வாயில சொல்லக்கூடாது. சொல்றா? அது என் வாயில சொல்லக்கூடாது மாமா. பரவாயில்ல, சொல்றா. அது என் வாயில சொல்லக்கூடாது மாமா. சொல்றா. ஆமா, இந்த மீனாட்சி தெரியுமா? எந்த மீனாட்சிடா? அதான் மாமா, நான் வேலை செய்யறேன் டெய்லர் கடை. அதுக்கு பக்கத்துல பூ வித்துக்கிட்டு இருக்கான்ல, அவதான் இப்ப நம்ம வடிவேலுக்கு எல்லாமே.
ஆடுறது என்ன பாடுறது என்ன குடிக்கிறது என்ன கும்மாளம் என்ன ஊரே நாரி போச்சு. சுந்தரி உள்ள படுத்திருக்கான்னா வடிவேலு வெளியே படுத்திருக்கான். போனது மாதிரியா இருந்தா அவ புள்ளைக்கு தாயாக முடியுமா? முடியாது. அவ தாயாகலன்னா நீங்க எப்படி தாத்தாக முடியும்? முடியாது. முடியாதுல்ல. எல்லாம் அந்த கிழடுக பண்ற வேலை. அந்த வீட்டுக்கு சுந்தரிய மருமகளாவா கூட்டி போனாங்க, ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா கூட்டி போனாங்க. வீரத்தேவர்னு பேரை வச்சுட்டு கொஞ்சம் கூட வீரம் இல்லாம இருக்குங்களே. அடுத்த தடவை வரும்போது சாராயத்தை வாங்கிட்டு வர மாட்டேன், ஒரு சவர கத்தி வாங்கிட்டு வரேன், அதுல மீசையை வலிச்சுக்கோங்க. இப்ப என்ன பாருங்க, வீரம் இல்ல, அதனால மீசை இல்ல. சம்பந்தி வெறுங்கையோட போய் எங்க பரம்பரைக்கே பழக்கம் இல்ல. என்னடா ராசிபாளையத்துக்கார பொண்ணை கொடுத்த கையோட கைய இறுக்கி புடிச்சிட்டானே நினைச்சிட கூடாது பாருங்க. அதான் மொத்தத்தையும் விரிச்சுட்டேன். இத பாருங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவ இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சாப்பாட்டு செலவு கூட இருக்காது. எல்லாத்தையும் நாங்களே கவனிச்சுக்கிறோம். அவளை கண்ணு கலங்காம பாத்துக்கோங்க, அது போதும். சம்பந்தி அம்மா, ஐயா குசுமல பாரிய நீங்களே விலைக்கு வாங்கிட்டீங்க போல இருக்கே. பொருளா மட்டும் கொண்டு வந்து கூச்சா பத்தாதம்மா. உங்களுக்கு பேரனை எங்க பையன் தான் கொடுத்தாகணும், ஞாபகம் வச்சுங்க. வாஸ்தவம் தான். அத அங்க சொல்லியா. ஏது சம்பந்தி அம்மா பேசுறத பார்த்தா விதி இல்லாத இடத்துல பொண்ணு கொடுத்துட்டமேனு வருத்தப்படுற மாதிரி தெரியுது. அம்மா, ஆண்ட புண்ணியத்துல எங்களுக்கு ஒரு குறையும் வராது, நாங்க நல்லபடியா தான் இருக்கோம். என்னென்ன வந்தது வராதமா வெத்தலை பக்கம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அட உடுப்புள்ள பாவை இன்னைக்கு அடுப்பு பத்த வச்சிருக்க மாட்டாங்க. இப்பதானே கரிகாயெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம், எடுத்துக்கிட்டு போய் ஏற்பாடு பண்ணுங்கம்மா. அத்தம்மா, இந்த மாதிரி பேசுவீங்கன்னு எங்களுக்கு முதல்லயே தெரியும், அதனால கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கோம். குத்துக்கறிய வகையா பண்ணி வச்சிருக்கு. ரத்தம் பொறிச்சு சம்பந்திக்கு தேவைப்படுமேனு மூளையும் வறுத்து வச்சிருக்கிறோம். அம்மா பேசிக்கிட்டே இருக்காதம்மா, நேரமாவது சாப்பிடவாமா. ஏண்டி சனிக்கிழமை அன்னைக்கு கறி சாப்பிட வழக்கம் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? அச்சோ பொய். சனிக்கிழமை அன்னைக்கு நாங்க யாருமே கறி சாப்பிட மாட்டோங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாண்டி வேணும்னு செஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாம் ஊர்ல போய் கை நினைச்சுக்கலாம் வாங்க. இப்படி ஏதாச்சும் கோளாறு பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் சைடுல சைவ சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இலைய போடுங்கடா, வட பாயசத்தை அள்ளி கொட்டுங்கடா. ஐயோ, இன்னைக்கானும் வாய்க்கு ருச்சியா சாப்பிடலான்னு இருந்தேன், எடுத்துட்டேளே. ஏமா கண்ணா, நீயும் வாமா சாப்பிடலாம். வேண்டாமா, வாமா. மாமா கூப்பிடுறாங்க. சைவ சாப்பாடு எப்படி இருக்கு? பரவாயில்ல. கல்யாணம் தனக்கு நம்ம வீட்டுல சைவ சாப்பாடு எப்படிங்க? அதை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அங்க சொல்றா. ஏன் அவங்களுக்கு தெரியாதா? அவங்கதான் 3 வேளை தின்னாங்களே. 3 வேளையும் தாங்க தினமா போயா? நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏண்டி அம்மா, செச்சப்ப எவ்வளவு டைட்டா இருந்தது, இப்ப ரொம்ப லூஸ் ஆயிடுச்சே. வந்து 1 வாரம் கூட ஆகல, ரொம்ப இழைச்சு போயிட்டியம்மா. உன் மாமியாக்காரி சோறே போடுறது இல்லையா? நாங்க சோறே போடுறது இல்ல, ஊட்டித்தான் விடுறது. அடி போங்கடி நீங்களும் உங்க. என்னடி கழுத்துல இந்த பாதி நகையை காணோம்? ஒருத்ததானே நான் தான் கழட்டு வச்சேன். சரியான விவரம் தெரியாத பொண்ணா இருக்கிய. திடீர்னு நகை காணாம போச்சுன்னா யார் மேல குத்தம் சொல்றது? நாம இருக்கிற இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு தாண்டி நடந்துக்கணும். மாப்பிள்ளைக்கு தான் கை சுத்தம் இல்லைன்னு தெரியும்ல. மாப்பிள்ளைய பத்தி ஏதாவது பேசுனா எனக்கு கெட்ட கோவம் வரும். சும்மா இருமா.